வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு ஓசோவினுடைய கதைகள்ல இருந்து ஒரு கதை தாங்க நம்ம எடுத்து சிந்திக்க போறோம். கதையினுடைய தலைப்பு தன்னுணர்வில் சிக்கிக்கொண்டு தடுமாறிய திருடன். பொதுவாகவே ஓசோவினுடைய எல்லா கதைகளுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனையை தூண்ட உள்ளதாக தாங்க கண்டிப்பா இருக்கும். அது நமக்குள்ளார நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்கும். ஓஷோ இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்து கதைக்குள்ளார போறாருங்க. இது என்னன்னா, ஒரு உண்மையான ஆன்மீகவாதியினுடைய ஒழுக்கம் எதுவும் அவன் மேல் திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாதுங்கிறாருங்க. அது அவனுடைய தன்னுணர்விலிருந்து எழுந்ததாக இருக்கணும். அவன் சரியானதை செய்ய முயற்சியெல்லாம் செய்ய மாட்டான். தவறானது எதையும் செய்துவிடக்கூடாது என முயலவும் மாட்டான். அவன் எதையும் விழிப்புணர்வோடு பார்ப்பான். அவனுடைய தன்னுணர்விலிருந்து செயல்படுவான். அதனால அவன் செய்வது எதுவோ அதுவே சரியானது. உண்மையில் தன்னுணர்வோடு இருக்கும்போது தவறானது எதையும் செய்ய முடியாது. அதுதான் விஷயம் அப்படிங்கிறாருங்க. இப்ப நம்மளே நார்மலா தவம் கத்துக்கிறதுக்கு ஒரு குருவை நாடி சென்று தீட்சை வாங்குறோம் இல்லைங்களா? அப்ப தீட்சை வாங்கும் போது அவங்க நம்மளகிட்ட வற்புறுத்தி நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் உனக்கு தீட்சை கொடுப்பேன், இல்லைன்னா இங்க தீட்சை கிடையாது, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது, நீங்க முழுசா மாறி வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது உண்மையான முறையா இருக்க முடியாது அப்படின்னு ஓசோ சொல்றாருங்க. என்னன்னா, ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவனை ஏத்துக்க, அப்படியே அவனை வாழ விடுங்க. அவன் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து வரும் பொழுது தீட்சை கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை மன்றங்கள்லயே பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா வெஜ் சாப்பிட்றவங்களா, இங்க எதுவுமே எந்த பாகுபாடுமே கிடையாது. போறோமா, நம்ம எந்த நோக்கத்துக்காக போறோமோ அந்த நோக்கம் அங்க நிறைவேற்றப்படும். நம்ம தவம் கத்துக்கிறதுக்காக போறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க, தவம் கொடுத்துருவாங்க. அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கவும் மாட்டாங்க. இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு போதனை அங்க இருக்கும். ஆனா எதுவும் அங்க வற்புறுத்தி சொன்னதே கிடையாது. என்ன காரணம்னா, காலப்போக்குல நம்ம இந்த தவங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மளாகவே மாறிடுவோங்க. இதுதான் விஷயம். அதனாலதான் இங்க ஓஷோவும் சொல்றாரு, தன்னுணர்வோட இருக்கும்போது யாராலையும் தவறான விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறாருங்க. சரி, ஓகேங்க, கதைக்குள்ளார போலாம் வாங்க. ஓஷோ நாகார்ஜுனா என்ற மிகச்சிறந்த ஞானியை பற்றி ஒரு அழகான கதை தாங்க ஓஷோ நம்மளுக்கு சொல்றாரு. இந்த நாகார்ஜுனா அப்படிங்கிறவரு ஒரு நிர்வாணமாக திரியும் பக்கிரி அப்படிங்கிறாருங்க. ஆனா உண்மையான தேடுதல் உடையவர்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். ஒரு நாட்டின் அரசி கூட நாகார்ஜுனா மீது மிகவும் பக்தியோடு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் நாகார்ஜுனாவை அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைச்சிருக்காங்க. நாகார்ஜுனா அரண்மனைக்கு செல்றாரு. அரசி தனக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன உதவி அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அரசி, உங்களுடைய பிச்சை பாத்திரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. நாகார்ஜுனா கொடுத்துட்டாரு. அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருந்த ஒரே பொருள். பிச்சை பாத்திரம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்த ஒரே பொருள். ராணி உள்ளே சென்று வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தினாலான பிச்சை பாத்திரம் ஒன்றை கொண்டு வந்து நாகார்ஜுனா கிட்ட கொடுக்கறாங்க. ராணி சொல்றாங்க, இதை வச்சுக்கோங்க, வருடக்கணக்காக உங்கள் கைகளில் இருந்த இந்த பிச்சை பாத்திரத்தை நான் வழிபட போகிறேன். உங்களின் துடிப்பில் சிறிதளவாவது அது கொண்டிருக்கும். இனி அதுதான் என் கோவிலாக இருக்கும். உங்களை போன்ற மனிதர் ஒரு சாதாரண மரத்தினால் ஆன பிச்சை பாத்திரத்தை ஏந்தக்கூடாது. இந்த தங்க பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் இதை உங்களுக்காகவே விசேஷமாக செய்தேன் அப்படிங்கிறாங்க ராணி. அது உண்மையிலேயே விலை உயர்ந்ததாக இருந்துச்சு. நாகார்ஜுனா சாதாரண முனிவர்கள் போல இருந்திருந்தா, நான் இதை தொட மாட்டேன், நான் ஒரு துறவி, இந்த உலகத்தை துறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். அதனால அவரு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போறாரு. அவர் அரண்மனையை விட்டு போகும்போது ஒரு திருடன் அவரை பார்க்கறான். அவனால அவனது கண்களையே நம்ப முடியல. ஒரு நிர்வாண சன்னியாசியிடம் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளா, இவரால் எவ்வளவு காலம் இதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அந்த திருடன் அவரை பின்தொடர்றான். நாகார்ஜுனா ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பாழடைந்த கோயில்ல தங்கி இருந்தாரு. கதவுகளும் இல்ல, ஜன்னல்களும் இல்ல, மிகவும் பாழடைந்த ஒரு இடமா இருந்துச்சு. திருடன் அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். சீக்கிரமே அவர் தூங்க போயிருவாரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். திருடன் கதவுக்கு வெளியே ஒரு சுவரின் அருகில பதுங்கி இருக்கான். நாகார்ஜுனா இந்த திருடன் தன்னை பின்தொடர்ந்து வருவதை பாக்குறாரு. இவன் தனக்காக வரல, இந்த பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை வெளியில வீசிடுறாரு.
எதற்கு அவசியமாக அவன் காத்திருக்கணும், எடுத்துட்டு போகட்டும், நானும் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை நாகார்ஜுனா இவ்வளவு சுலபமாக வீசி விட்டாரே என ஆச்சரியப்பட்ட திருடனுக்கு அது தனக்காக தான் வீசப்பட்டது என நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால அவருக்கு நன்றி சொல்லாம அவனால போகவே முடியல. அந்த திருடன் தலையை உள்ள நீட்டி, சாமி மிகவும் நன்றி, ஆனா நீங்க வித்தியாசமான மனிதர், என் கண்களையே என்னால் நம்ப முடியல, மேலும் எனக்கு ஆழமான ஆசை ஒண்ணு எழுது. ஒரு திருடனாக இருந்து என் வாழ்நாளை நான் வீணடிச்சிட்டேன், ஆனா உங்களை போன்றவர்களும் இருக்கிறார்களா, நான் உள்ளே வந்து உங்கள் காலில் விழலாமா என கேட்கிறான். நாகார்ஜுனா சிரித்தார். அவர், வா, அதற்காக தான் அந்த பாத்திரத்தையே வெளியில் வீசினேன், அப்போதுதான் நீ உள்ள வருவாய் அப்படின்னு எனக்கு தெரியும். திருடன் மாட்டிக்கிட்டான், உள்ள வந்து பாதங்களை தொடுறான். அந்த சமயத்துல திருடன் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறான், ஏனெனில் இவர் சாதாரண மனிதர் அல்ல அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் மிகவும் மென்மையாகவும் திறந்தும் நன்றியோடும் திகைத்தும் உள்வாங்க தயாராகவும் அந்த சமயத்துல இருக்கிறான். அவர் காலில் விழுந்து வணங்கிய போது வாழ்க்கையிலேயே முதன்முறையாக அவன் தெய்வீக தன்மையை உணர்றான். அவன் நாகார்ஜுனாவிடம், நானும் உங்களை போல மாற இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் அப்படின்னு கேக்குறான். நாகார்ஜுனா அதுக்கு சொல்றாரு, எத்தனை பிறவிகளா, இது இங்கேயே இப்போதே இன்னைக்கே நடக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு. திருடன் சொல்றான், நீங்க கிண்டல் செய்யறீங்க, அது எப்படி இப்போதே நிகழ முடியும், நான் ஒரு திருடன், நாடே அறிந்தது, அவர்களால் என்னை பிடிக்க முடியவில்லை, அரசர் கூட என்னை பார்த்து பயப்படுவார், ஏனெனில் 3 முறை நான் அரண்மனையிலிருந்தே பொருட்களை திருடி கொண்டு போயிருக்கிறேன், அவர்களுக்கு அது நான் தான் என தெரியும், ஆனால் அங்க அத்தாட்சி இல்லை, நான் ஒரு பக்கா திருடன், நீங்கள் இந்த பகுதிக்கு அந்நியராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னை பத்தி தெரியாமல் இருக்கலாம், இப்போது நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு கேக்குறான். நாகார்ஜுனா சொல்றாரு, ஆயிரக்கணக்கான வருடங்களாக வெளிச்சமே இல்லாம இருண்டு கிடக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு மெழுகுவத்தி ஏத்துறோம், அங்க இருட்டு வந்து நான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இப்படிதான் இருக்கேன், இருட்டாவே இருக்கேன், நீ எப்படி இந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு மெழுகுவர்த்திக்கிட்ட போய் இருட்டு சண்டை போட முடியுமா, முடியாது இல்லையா, அதனால இங்க ஒரு நாள் இருட்டு ஆயிரக்கணக்கான வருட இருட்டு அப்படின்னு இருட்டுல ஏதாவது பேதம் இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாரு. திருடனால அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு, இருள் வெளிச்சத்தை எதிர்க்க முடியாது, வெளிச்சம் வரும்போது இருள் மறைஞ்சுதானே ஆகணும். நாகார்ஜுனா சொல்றாரு, நீ பல பிறவியாக இருள்ல இருந்திருக்கலாம், அது ஒரு பொருட்டே அல்லப்பா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை கொடுக்கிறேன், அதன் மூலமாக நீ உன் இருப்பில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. திருடன் சொல்றான், திருட்டுதான் என்னுடைய தொழில், அதை நான் விட வேண்டுமா அப்படின்னு கேக்குறான். நாகார்ஜுனா சொல்றாரு, அதை நீதான்ப்பா தீர்மானிக்கணும், எனக்கு உன் தொழிலை பற்றியோ உன்னை பத்தியோ அக்கறையெல்லாம் இல்ல, உன் இருப்புல வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் உனக்கு தருவது மட்டும்தான் நான் செய்யக்கூடிய ஒரு வேலை, மற்றபடி எல்லாமே உன்னை பொறுத்தது அப்படிங்கிறாரு. திரு சொல்றான், ஆனா நான் மற்ற சன்னியாசிகளிடம் போய் கேட்டிருக்கேன், அவங்கெல்லாம் எப்போதும் முதலில் நீ திருடுவதை நிறுத்துறையோ அப்பதான் உனக்கு தீட்சை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். நாகார்ஜுனா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ சன்னியாசிகிட்ட எல்லாம் போகாம திருடர்கள்கிட்ட போயிருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாரு. நீ வெறுமனே உன்னோட சுவாசத்தை மட்டும் கவனிப்பா, இது புத்தரினுடைய முறைதான், உன் சுவாசம் உள்ளே போவதையும் வெளியே போவதையும் கவனி, எப்போதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் உன்னுடைய சுவாசத்தை மட்டும் கவனி, திருட போகும்போது யாருடைய வீட்டிற்குள்ளாவது இரவில் நுழையும் போதும் உன் சுவாசத்தை மட்டும் கவனி, பொக்கிசத்தை திறக்கும் போதும் வைரங்கள் அங்கே இருப்பதை பார்க்கும் போதும் உன் சுவாசத்தை கவனி, என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய், ஆனால் சுவாசத்தை மட்டும் கவனிக்க மறந்துடாத அப்படிங்கிறாரு. திருடன் கேக்குறான், இது மிகவும் எளிதானதாக தோன்றுகிறதே, ஒழுக்கம் தேவையில்லையா, குணநலம் வேண்டாமா, வேறு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு கேக்குறான். நாகார்ஜுனா சொல்றாரு, நிச்சயமா வேற எதுவுமே தேவையில்லை, உன்னுடைய சுவாசத்தை மட்டும் கவனி, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. 15 நாட்களுக்கு பிறகு திருடன் திரும்ப வர்றான், ஆனா அவன் முற்றிலும் புதியவனாக இருக்கிறான். அவன் நாகார்ஜுனாவினுடைய காலில் விழுந்து வணங்கி, என்னை நல்லா சிக்க வச்சிட்டீங்க, நான் ஒரு துளி கூட சந்தேகப்பட முடியாத விதத்துல மிக அழகாக என்ன சிக்க வச்சிட்டீங்க, நான் இந்த 15 நாட்களாக முயற்சி செய்யறேன்,
எதுவுமே நடக்கல. நான் என் சுவாசத்தை கவனிச்சதுனால என்னால திருடவே முடியல. நான் திருடனா என்னுடைய சுவாசத்தை என்னால கவனிக்க முடியல. சுவாசத்தை கவனிச்சா நான் மிகவும் மௌனமாக, விழிப்புணர்வோடு, தன்னுணர்வோடு கவனமாக இருக்கிறேன். அப்போது வைரங்கள் கூட எனக்கு கூழாங்கற்களாக தோணுது. நீங்கள் எனக்கு ஒரு கஷ்டத்தை அலைபாயுதல உருவாக்கி விட்டீங்க. நான் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான். நாகார்ஜுனா சொல்றாரு, வெளியே போ, நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை செய். அந்த அமைதி, அந்த மௌனம், அந்த ஆனந்தம் என உன் சுவாசத்தை நீ கவனிக்கும் போது கிடைப்பது வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சினா அதை தேர்ந்தெடு. அதை விட வைரமும் தங்கமும் வெள்ளியும் விலை மதிப்புள்ளது அப்படின்னு நீ முடிவெடுத்தினா அதை தேர்ந்தெடு. நீ தான் தேர்ந்தெடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில தலையிட நான் யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு. அந்த திருடன், என்னால் தன்னுணர்வற்ற நிலையை தேர்ந்தெடுக்க முடியாது. இது போன்ற கணங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. என்னை உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தீட்சை அளியுங்கள் அப்படின்னு கேக்குறான். நான் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே தீட்சையெல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா. உனக்கு இனி எதுவுமே தேவையில்லை. நீயும் முழுமையாக மாறி இருக்கிற, அதுதான் விஷயம். நீ இனி உனக்கு எது தேவையோ, எந்த பாதை தேவையோ அதை நீ தேர்ந்தெடுத்து இனி நீதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. எவ்வளவு அற்புதமான கதை. ரொம்ப எளிமையா எப்படி ஓஷோ சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓஷோவினுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓஷோ சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா ஓஷோ கர்மாவை பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டாரு. நம்மளுக்கு நிறைய அந்த கர்மா பற்றி பயம் நிறைய இருக்கும் இல்லைங்களா, அங்க ஓஷோ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பாதுகாப்பா எப்படி வாழ்க்கை முறையை வாழணும், கர்மாவை பற்றிய பயத்துல இருந்து நம்மளை ஈஸியா வெளியில கொண்டு வரதான் ஓஷோவினுடைய மிகப்பெரிய யுக்திங்க. அதுதான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீ என்னதான் எவ்வளவுதான் மோசமான நபராக நீ முன்னாடி இருந்திருந்தா கூட இன்னைக்கு நீ ஆரம்பி. இன்னைக்கு நீ உன்னுடைய தியான முறைகளை ஆரம்பி. இன்னையிலிருந்து நீ நல்ல மனிதனாக வாழ முற்படு. கண்டிப்பாக வாழ்க்கை உன்னை சிறப்பாக கொண்டு செல்லும். பழைய நினைவுகள்ல இருந்து வெளியில வா. முழுமையா அந்த எண்ணங்களை நீ அழிச்சிரு. பழைய வாழ்க்கை நிலைகளை நீ முழுமையா அழிச்சிரு. அவ்வளவுதான். எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை. உங்களுக்குள்ளார உள்ளுணர்வு குத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதுதாங்க தப்பு, அதுதாங்க கர்மா. அந்த எண்ணங்கள் ஏற்கனவே நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனேன்ட்டு அந்த உள்ளுணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளுணர்வை முழுமையா அழிச்சிட்டோம் அப்படின்னாவே இன்னையில இருந்து நான் புது மனிதனாக நிகழ்காலத்துல வாழ கத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஓஷோவினுடைய கூற்று. எப்பவுமே அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னதுங்க, நிகழ்காலத்தில் வாழ கத்துக்குங்க. முன்னாடி நம்ம என்னவாக இருந்தாலும் சரிங்க, இன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாமேங்க. நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு தவமுறைய, இந்த மூச்சை கவனிக்கக்கூடிய இந்த தவமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உறுதியா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகுங்க. இதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க. இது ஓஷோவினுடைய வழிமுறை மட்டும் இல்லைங்க, எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அன்பான அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.